சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாமா. டாடி 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 என்னடா டாடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கஞ்ச பையலோட அப்பாவும் தங்கச்சியும் கல்யாண பத்திரிகையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? வாங்க டாடி. வா. வாமா. ஏய் நில்லு. மாமா, பெரிய மாமா, வாங்க வாங்க. ரோகிணி, வா வா உள்ள வா. நான் வெளியே போ சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வரவேற்பு கொடுத்துட்டு இருக்க? ஏங்க, வீடு தேடி வந்தவங்க எதிரியாவே இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறது தாங்க மனுஷத்தனம். அப்படி இருக்கிறப்போ உங்க வீட்டை தேடி உங்களை பார்க்க வந்திருக்கிற உங்க அண்ணனையும் அண்ணன் பொண்ணையும் நான் வரவேற்கிறது தப்பா? ஏய், உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், இந்த அண்ணன் தம்பி கதையெல்லாம் சொல்லி சென்டிமெண்டலா பேசி என் மனசை மாத்தலான்னு பார்த்த நீதான் தோத்து போவ. ஏகாம்பரம், மேகலை ஒண்ணும் சொல்லாத. அப்படின்னா நீங்க வந்த மாதிரியே சைலண்டா வெளியே போயிடணும். இல்ல ஏகாம்பரம், நாங்க அப்படி போறதுக்காக வரல. ஓஹோ, மறுபடியும் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கியா? ஏன் அத்தை, சண்டை போடுறதுக்கு யாராவது பூ பழத்தோட வருவாங்களா அத்தை? அத்தையா? யாருக்கு யாருடி அத்தை? பெருசா உறவு கொண்டாட வந்துட்ட? மாமா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் மாமா, இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், நீ என்ன அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இல்ல வேலு, நீ பேசாம இருடா. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆவமா போச்சுல, அதான் அவங்க பையன் எங்க அப்பா மேல கேஸ போட்டிருக்கான்ல. ஆனா உடனே சும்மா சும்மா இங்கே வந்துட்டு இருக்கீங்க. குமரா, ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்குதான், கேஸ் இருக்குதான். ஆனா அதெல்லாம் கோர்ட்ல, நம்ம வீட்டுல இல்லப்பா. நான் இப்போ என் பையன் கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் அழைக்க வந்திருக்கேன், பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். மாமா, அவங்க ஏதோ சின்ன பசங்க, தெரியாம பேசிட்டாங்க. நீங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க. உனக்கு சொன்னா புரியாது? ஏங்க, நீங்க தாங்க புரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பிரபு கல்யாணத்துக்கு முறைப்படி பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. நீங்களும் பதிலுக்கு முறைப்படி நடந்துக்கோங்க. நான் முறைப்படி நடந்துக்கணும்னா இந்த தட்டை தட்டி விட்டு அவங்க ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சு வெளியே தரணும். அத பண்ணிட்டு வரானே. தம்பி ஏகா, நீ அத பண்ண முதல்ல. அப்பதான் இவங்க இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாங்க. போதும், நிறுத்துங்க. நாங்க இங்க வந்து தப்புதான், நாங்க போயிடுறோம். ரோகிணி, மன்னிச்சிரு சித்தி. பா, இதுக்கு மேல இங்க நிக்க வேணாம், வாங்கப்பா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுமா ரோகிணி. நாம இதையெல்லாம் எதிர்பார்த்து தானே வந்தோம். இவங்க இப்படி எல்லாம் கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதானே வந்தோம். அவங்க மாதிரி பதிலுக்கு நாமளும் கோவப்பட்டு திரும்பி போனா நாம இங்க வந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுமா? ஏகாம்பரம், இந்த உலகத்துல கோடானு கோடி உயிரினங்கள் பிறக்கிறதும் இறக்குறதும் ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல இந்த ஜென்மத்துல நான் உனக்கு அண்ணனாவும் நீ எனக்கு தம்பியாவும் இவங்க எல்லாரும் நம்ம குழந்தைகளாவும் பிறக்கணும்னு நீயோ நானோ எடுத்த முடிவு இல்ல. இது இந்த பிரபஞ்சத்தோட முடிவு, அந்த தெய்வத்தோட தீர்மானம். இத மாத்த உன்னாலையும் என்னாலையும் முடியாது. இத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தெய்வம் மனுஷங்கிட்ட ரொம்ப உயர்ந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனா மனுஷங்க நாம தான் அதை புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டைய போட்டு ரொம்ப கீழே இருக்கோம். இந்த உலகத்துல அன்பையும் பாசத்தையும் விட வேற என்ன வேணும்? வேற எதுவும் வேண்டியதில்லப்பா. எனக்கு உங்ககிட்ட வேணுங்கிறது அந்த அன்பும் பாசமும் மட்டும்தான். அதத்தான் இப்போ இந்த தட்டுல வச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த பூ பழம் பத்திரிகை எல்லாம் அதுக்கான அடையாளங்கள் தான். அத கொடுமா. என் தம்பி ஏகாம்பரத்துக்கும் என் தங்கச்சி தமிழரசிக்கும் என் பையன் பிரபுவோட கல்யாண பத்திரிகையை கொடுக்க வந்திருக்கேன். இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்து சிறப்பா நடத்தி கொடுக்கணும்.
இந்தாப்பா. டேய், இப்ப நீ இந்த தட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போக போறியா இல்லையா? டாடி இருங்க. பெரியப்பா இவ்ளோ சொல்லி நம்மள மரியாதையா இன்வைட் பண்றப்போ பதிலுக்கு நாமளும் அவரை மதிச்சு பத்திரிக்கைய வாங்குறது தான் முறை. அதனால நீங்க பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க டாடி. ஏகாம்பரம் வாங்கிக்கப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். தங்கச்சி, உனக்கும் பத்திரிக்கை தட்டிலே இருக்கு. சரி, நாளைக்கு பந்தக்கால் நடுறோம், எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம் பெரிய மாமா. சரிம்மா, நாங்க வர்றோம். ஏகாம்பரம், தமிழரசி, நாங்க போயிட்டு வரோம்மா. வர்றோம்மா, வாம்மா. சரிப்பா. ஏங்க, நான் வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேங்க. என்ன வேலை இப்படி பண்ணிட்ட? எதுக்கு உன் டாடி கிட்ட தட்ட வாங்க சொன்ன? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சான்ஸ் ஏற்படுத்தி தர மாதிரி அவங்களே தேடி வந்து பத்திரிக்கை தந்திருக்காங்க. அத வாங்குறது தான் நம்ம புத்திசாலித்தனம். அப்பதான் நம்ம உள்ள புகுந்து பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்த முடியும். அதனாலதான் பத்திரிக்கையை வாங்க சொன்னேன். நீ எதுக்காக சொல்றன்னு எனக்கும் புரிஞ்சுது. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டேன். நாம இந்த கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நாளைக்கு பந்தக்கால் நடுறாங்கல்ல, அப்பவே பிரச்சனை பண்ணி இந்த பந்தக்கால நடத்த விடாம பண்ணிடுவோம். கல்யாண நாள் வேற இதுவும் அதுவும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குதே. பத்திரத்தை கேட்டு இப்ப ஒண்ணு அந்த மனுஷன் பிரச்சனை பண்ணலனாலும் கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா கேப்பாரே. அதனால ஆதிர கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். அப்பதான் அந்த வேல்விழிக்கிட்ட இருந்து பணத்தை கறக்க முடியும். ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும். கடவுளே, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டேன். சிவா, சிவபிரகாசம், சிவா. வாங்கண்ணே, வாங்க. வாமா, வாங்கண்ணே, வாங்க. என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, உட்காருங்க.